அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பூர்வ காலத்து மறைப்பொருள்களை எல்லாத்தையுமே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அப்புறம் மோசே எப்படி வழி நடத்தி வந்தார் அப்படின்னு சொல்லி தாவீது காலத்தில் தன்னுடைய பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணாங்க, சொல்லிக் கொடுக்குறாங்க. சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் தேவை. சொல்லிக் கொடுக்கப்படுகிற இடத்துக்கு ஒரு ஆள் நிற்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. தேவன்கிட்ட வந்தால் நல்ல சுகமான வாழ்க்கை இருக்குன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ஆனால் நம்ம வாழ்க்கையில் அது இன்னும் ரொம்ப நாளாக மேனிஃபெஸ்ட் ஆகாமல், அதாவது ரொம்ப நாளாக வெளிப்படுத்தப்படாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க நினைத்திருந்தும் அதை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக, அதாவது உங்களுடைய ஆவிக்குரிய தலைவனாக, ஆவிக்குரிய தகப்பனாக இருக்க வேண்டியவர்கிட்ட உட்காராமல் போனதுனால நிறைய ஆசீர்வாதங்கள் இன்னும் உங்ககிட்ட வராமல் இருக்கிறது. இந்த உலகத்தில் ஏன் தெரியுமா சொல்லிக் கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது? ஏன்னா இந்த உலகத்தில் சொல்லிக் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிற காரியங்கள் நிறைய இருக்குது.